moral stories. கோதாவரி நதி அமைதியா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சூரியன் எப்போ வீட்டுக்கு போலாங்கிற மாதிரி சாயங்கால நேரத்துல காவி நிறத்துல எட்டி எட்டி பாத்துக்கிட்டு இருந்துச்சு. நாகேந்திர பூபதியோட வீட்டுல ஒரே கலகலப்பா இருந்துச்சு. காரணம் என்னன்னா, அன்னைக்கு தான் ஜமீன்தார் நாகேந்திர பூபதி எல்லாருக்கும் கூலி கொடுத்துட்டு இருந்தாரு. எல்லா வேலைக்காரங்களும் அங்க கூடி இருந்தாங்க. டேய் ரங்கையா, நீ 4 நாளைக்கு வேலைக்கு வந்தல்ல? அப்புறம் சீனோ, நீ கரும்பு தோட்டத்துக்கு மருந்தடிக்கும் போது வரவே இல்ல. அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு கணக்கு பார்த்து எல்லாருக்கும் பணம் கொடுத்துட்டு இருந்தாரு. இன்னொரு பக்கம் நாகேந்திர பூபதியோட மனைவி சுலோச்சனா இவங்க எல்லாருக்கும் சமையல் செஞ்சிட்டு இருந்தா. டேய், பணத்தை வாங்கிட்டு அப்படியே போயிடாதீங்க, எல்லாரும் உள்ள வந்து சாப்பிட்டுட்டு போங்க. உங்களதான் சொல்றேன், வெறும் வயித்தோட போகாதீங்க. டேய் சூரி பாபு, உன் பொண்டாட்டி கர்ப்பமா இருக்காளாமே, இதோ இந்த சேலைய அவகிட்ட கொடுத்து நான் கொடுத்தேன்னு சொல்லு. அப்படி உண்மையிலேயே ஜமீன்தாரோட மனைவி ரொம்ப பெருந்தன்மையா இருந்தாங்க. ஆனா அந்த வீட்ல இருந்த ஒருத்த மட்டும் இது எதையுமே பொருட்படுத்தாம இருந்தான். அவனோட பேர் தான் தேவேந்திரா. நாகேந்திர பூபதியோட ஒரே பையன். 100 ஏக்கர் தென்னந்தோப்பு, 200 ஏக்கர் தரிசு நிலம், 300 ஏக்கர் சாகுபடி நிலம், எல்லாத்துக்கும் ஒரே வாரிசு. ஜமீன்தாருக்கு கண்ணுக்கு கண்ணான ஒரே ஒரு பையன் இவன் தான். அவன் அவங்க வீட்டு பின்னாடி இருந்த தோட்டத்துல உட்கார்ந்து அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஓவியம் வரைஞ்சிட்டு இருந்தான். ஓவியம் வரையறதுன்னா அவனுக்கு அலாதி பிரியம். ரொம்ப கவனத்தோட அந்த படத்தை முடிச்சிட்டு அப்பா கிட்ட கொண்டு வந்தான். அப்பா, ஒரு தடவை இந்த படத்தை பாருங்களேன். அப்படி அவன் வரைஞ்ச அந்த ஓவியத்தை காட்டினான். 10 நிமிஷத்துல அவங்க அப்பாவோட ஓவியத்தை தத்ரூபமா அழகா வரைஞ்சிருந்தான். ரொம்ப நல்லா இருக்கு தம்பி, நீ நிஜமாவே ரொம்ப ரொம்ப திறமைசாலிடா. தன்னோட பையனோட திறமைய நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஒரு கலைஞனுக்கு யாராவது அவனை பாராட்டினா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல. தேவேந்திரனுக்கு கூட இப்ப அப்படிதான் இருந்துச்சு. என்னப்பா, நீங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? அப்படி அவங்க அப்பாவோட முகத்தை பார்த்து கேட்டான். தேவேந்திரா, இந்த ஓவிய கலையில நீ அற்புதமா ஜொலிக்கிறடா. ஆனா நம்ம வியாபார பொறுப்பு, விவசாய பொறுப்பு, இதெல்லாம் எப்ப நீ எடுத்துக்குவ? இந்த ஜமீன்தாருக்கு நீதான் ஒரே ஒரு வாரிசு. இப்படி படம் வரைஞ்சுக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருந்தா நல்லா இருக்குமா சொல்லு? அப்பா, எனக்கு இந்த மாதிரி படம் வரையறது ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படி படம் வரையறதுல கூட வருமானம் வருதுப்பா. வருமானத்தை பத்தி நான் பேசலடா கண்ணா, நம்மளோட கௌரவத்தை பத்தி பேசுறேன். இதுல அப்படி கௌரவ குறைச்சலா என்னப்பா இருக்கு? நீ இந்த பொறுப்பெல்லாம் எடுத்துக்கிட்டேனா 4 பேருக்கு வேலை சொல்லிக்கிட்டு நம்ம வயலெல்லாம் பாத்துக்கிட்டு ராஜா மாதிரி வாழலாம். ஆனா இப்போ எவனோ முகம் தெரியாதவனுக்கு படம் வரைஞ்சுக்கிட்டு அவன்கிட்ட கொண்டு கொடுத்து அவன் கொடுக்கற 5யும் 10யும் கையேந்தி வாங்குற. அதெல்லாம் நல்லாவா இருக்கு? 10ஓ 15ஓ அது நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கான காசு தானேப்பா. அப்படி தேவேந்திரன் ரொம்ப நேர்மையா ரொம்ப ரொம்ப அப்பாவித்தனமா சொன்னான். அங்க என்ன சூழ்நிலை போகுதுன்னு சுலோச்சனா அம்மாவுக்கு புரிஞ்சிடுச்சு. சரி சரி, இந்த கூப்பாடு தினமும் நடக்கிறது தானே, 2 பேரும் சாப்பிடுவாங்க. அப்படி கணவருக்கும் சரி பிள்ளைக்கும் சரி மனசு கஷ்டப்படாம அவங்க 2 பேரையும் சாப்பிடுறதுக்கு கூட்டிட்டு போனான். நாகேந்திர பூபதிக்கு பையன்னா ரொம்ப ரொம்ப இஷ்டம் தான். ஆனா அவன் பண்ற காரியங்கள் பிடிக்காம போனதுனால அவன்கிட்ட சரியா பேசுறதே கிடையாது. தேவேந்திரன் கூட அவனுக்கு விருப்பமானதை விட முடியாம ஓவியங்கள் வரைஞ்சுக்கிட்டு அதன் மூலமா சின்ன சின்ன வருமானங்கள் சம்பாதிச்சுக்கிட்டு தான் இருந்தான். ஜமீன்தார் இவனை பத்தி அப்பப்போ தன்னோட சிநேகிதர்கள் கிட்ட சொல்லுவாரு. என்னமோடா, எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. இவன் எப்பதான் வழிக்கு வருவானோ என்னவோ தெரியல. நம்ம கிட்ட ஊரே வந்து வேலை பார்த்துட்டு இருக்கு. ஆனா இவன் யாரோட ஓவியத்தையோ வரைஞ்சு அவங்க வீட்டுல கொண்டு கொடுத்து அவங்க கொடுக்கற சில்லறைய போய் வாங்கிட்டு வரான். இப்படி அவர் மனசுல இருக்கிற கவலை எல்லாத்தையும் அவரோட ரொம்ப நாள் நண்பன் கிட்ட அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அப்போ நாகேந்திர பூபதியோட சின்ன வயசு நண்பனான பக்கத்து ஊர் ஜமீன்தாரான பாலராஜு கிட்ட இத பத்தி சொன்னாரு. நாகேந்திரா, நீ எப்பவாவது பால் கறந்திருக்கியா? பால் கறக்கிறதுக்கு தான் வேலைக்காரங்க இருக்காங்கல்லடா. அவன் பால் கறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் கண்ணுக்குட்டிய பால் குடிக்கிறதுக்கு விடுவான். அது இல்லாம நீ நேரா போய் பால் கறந்தேன்னா பசுமாடு முண்டும். இப்ப இத எதுக்குடா என்கிட்ட சொல்ற? ஒரு வயசு வந்ததுக்கு அப்புறம் அவன் நீயும் நானும் சொன்னா கேப்பானா? அதெல்லாம் கேட்கவே மாட்டான். பொண்டாட்டி வந்து சொன்னா கேப்பான். நீ என்ன சொல்ல வர? அவனுக்கு கல்யாணம் பண்ணிடலான்னா? ஆமாடா, நீ ஏன் ஒரு தடவை யோசிச்சு பாரு. அப்படி சொல்லிட்டு பாலராஜு போயிட்டாரு. நண்பன் சொல்லிட்டு போனத பத்தி நாகேந்திர பூபதி ரொம்ப ரொம்ப ஆலோசனை பண்ணாரு. கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் சரின்னு அவருக்கும் தோணுச்சு.
உடனடியா கல்யாண தரகர் சர்மாவை வர சொல்லி அவர் எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. அவ்வளவுதானே, என்கிட்ட பொறுப்பை விட்டுருங்க. நம்ம ஜமீன் வம்சத்துக்கு ஏத்த மருமகளா நான் பார்த்து உங்களுக்கு கூட்டிட்டு வரேன். சர்மா அப்படி சொல்லிட்டு அந்த காரியத்துல முழு மூச்சா இறங்கினாரு. ஜமீன்தாரோட குடும்பங்கிறதுனால ரொம்ப கவனமா பார்த்து ஒரு நல்ல பொண்ணா தேடி பிடிச்சாரு சர்மா. இவங்க ஊர்ல இருந்து 3 ஊர்கள் தள்ளி இருக்கிற ஒரு கிராமத்தோட ஜமீன்தாரான ரங்கராஜுவோட பொண்ணு மாதவிய பொண்ணு பார்க்கலான்னு சொன்னாரு. ஒரு காலத்துல ரொம்ப நல்ல வாழ்ந்த குடும்பம் தான். ஆனா இப்போ பெருசா சொத்துக்கள் இல்ல. ஆனா பொண்ணு நல்லா இருப்பா அப்படின்னு சொன்னதுனால நாகேந்திர பூபதியோட குடும்பம் பொண்ணு பாக்குறதுக்காக கிளம்பி போனாங்க. தேவேந்திரனுக்கு பெருசா இஷ்டம் இல்லாட்டியும் அம்மா சொல்லிட்டாங்கன்னு அம்மாவோட வார்த்தைய மறுத்து பேச முடியாமலும் வந்துட்டு இருந்தான். ஒரு நல்ல முகூர்த்தத்துல பெண் பார்க்கும் படலம் நடந்துச்சு. பொண்ணு கூட்டிட்டு வந்து காட்டினாங்க ரங்கராஜுவோட குடும்பம். பொண்ணு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கா பாருங்க. பொண்ணு என்னவோ ரொம்ப ரொம்ப லட்சணமா தான் இருக்கா. ஆனா வரப்போற வீடு ஒரு பெரிய ஜமீன்தார் குடும்பமாச்சே. அதுக்கு தான் பொண்ணு கிட்ட 2 கேள்விகள் கேட்கலான்னு இருக்கேன். அப்படி தயக்கமே இல்லாம கேட்டாரு நாகேந்திர பூபதி. ஜமீன்தார் இப்படி கேட்கவும் மத்த எல்லாரும் கூட சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. பாருமா, புரட்டாசி மாசத்துல நெல் நடவுக்கு நான் போறேன். 30 கூலிக்காரங்க தான் வந்திருக்காங்க. ஆனா அன்னைக்கு நமக்கு தேவை 50 கூலி ஆட்கள். இப்போ இந்த பிரச்சனையில இருந்து நம்ம எப்படி வெளியில வர்றதுன்னு நீ சொல்லுமா அப்படி சொன்னாரு. இதுக்கு அந்த பொண்ணு என்ன பதில் சொல்ல போறா அப்படின்னு எல்லாரும் ஆர்வமா பார்த்தாங்க. முதல்ல உங்க கேள்வியே தப்புங்க. இப்படி அவ சொன்னதும் எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே ஆச்சரியப்பட்டாங்க. புரட்டாசி மாசத்துல நெல் நடவு பண்ண மாட்டாங்க. ஆனி மாசத்துல தான் பண்ணுவாங்க. அப்பதான் சரியான நேரத்துல மழை பெய்யும், நமக்கு நல்ல விளைச்சலும் கிடைக்கும். அப்புறம் நீங்க கேட்ட உண்மையான கேள்வி, 50 பேர் வர வேண்டிய இடத்துல 30 பேர் தான் வந்தாங்கன்னா கூலிக்காக வேலை செய்யற மக்கள் அப்படித்தான் இருப்பாங்க. ஆனா வயல் வேலை இன்னைக்கே முடிஞ்சிருச்சு, இன்னைக்கே நீங்க கூலிய வாங்கிக்கலான்னு சொல்லி பாருங்க. வரக்கூடிய 30 பேரு இன்னும் 20 பேரு சேர்த்து கூட்டிட்டு வருவாங்க. அப்போ 50 பேர் நமக்கு கண்டிப்பா வேலைக்கு கிடைப்பாங்க. இப்படி சொன்னா எல்லாரும் சபாஷ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தாங்க. நாகேந்திர பூபதி கூட சிரிச்சுக்கிட்டே சரி அப்படின்னு சொன்னாரு. புருஷன் உன் பேச்ச கேட்காம முரண்டு பிடிச்சா வீட்டு கௌரவம் வெளியில போகாம அது எப்படிமா சமாளிப்ப? அப்படி தான் மனசுல இருந்த சந்தேகத்தை ஒரு கேள்வியாவே இங்க கேட்டுட்டாரு. மாதவியும் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு இந்த மாதிரி பதில் சொன்னான். அந்த விஷயத்த பத்தி அவர்கிட்ட நான் தனியா பேசி அவருக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன். அதுக்கப்புறமும் அவங்க புரிஞ்சுக்கலனா அவருக்கு ஏத்த மாதிரி என்ன மாத்திக்குவேன். அப்படி ரொம்ப தெளிவா பதில் சொன்னா. இந்த பதில கேட்டு நாகேந்திரனுக்கு மட்டும் இல்ல, தேவேந்திரனுக்கு கூட ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அம்மாடி, நீ எதுவும் தப்பா எடுத்துக்கலனா நான் கூட ஒரு கேள்வி கேட்டுக்கட்டுமா? உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணதுக்கு அப்புறமா அத மூடி போட்டு வைப்பியா மாட்டியா? அப்படி சமையல் சம்பந்தமான கேள்வி ஒன்ன கேட்டாங்க. வைக்க மாட்டேங்க. மூடி வச்சா ஆவியிலிருந்து வடியக்கூடிய தண்ணி உருளைக்கிழங்குல விழுந்து அந்த மொறுமொறுப்பெல்லாம் அப்படியே போயிடும். அப்படி சொன்னதும் சுலோச்சனா அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அந்த பதில்லையே அந்த பொண்ணுக்கு சமையலும் ரொம்ப நல்லா வரும் அப்படிங்கறது எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு. மாப்பிள்ள தம்பி, உனக்கும் ஏதாவது கேள்வி இருந்தா கேளுப்பா அப்படின்னு சர்மா மாப்பிள்ளை கிட்ட கேட்டாரு. புருஷன் அவனுக்கு பிடிச்ச வேலைய செஞ்சா அதை நீ ஏத்துக்குவியா இல்லையா? கண்டிப்பா அதை ஏத்துக்குவேன். ஆனா நம்ம அப்பா அம்மா சொல்றது கூட நம்ம நன்மைக்காக தானே. அவங்க சொல்றதையும் ஒரு முறை கேட்டு பார்க்கலாம். தினமும் வழக்கத்தை விட கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிக்கிறது, மாலையில நமக்காக ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்குறது மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டே இருந்தா அப்பாவோட பேச்சான விவசாயமும் நமக்கு விருப்பமான வேலையும் 2யுமே நம்ம சேர்த்து பார்க்கலாம். இப்படி சொன்னா அந்த பொண்ணு. அந்த பதில்ல அந்த பொண்ணு எவ்வளவு புத்திசாலின்னு 3 பேருக்கும் புரிஞ்சிடுச்சு. வரதட்சணை சீர்வரிசை எதையுமே எதிர்பார்க்காம உடனடியா அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ரொம்ப சிறப்பா நடத்தினாங்க. எதிர்பார்த்த மாதிரியே மாமனார் நாகேந்திர ராவுக்கு விவசாய வேலைகள் சம்பந்தமா ஆலோசனைகள் கொடுப்பா. சுலோச்சனா அம்மாவுக்கு சமையல் வேலையில அதிகமா உதவி செய்வா. எல்லாத்துக்கும் மேல கணவனுக்கு துணையா இருந்து அவனுக்கு பிடிச்ச ஓவியக்கலையும் விவசாயமும் 2 வேலைகளையுமே சமமா செய்யறதுக்கு ஊக்கம் கொடுத்தா. வரதட்சணைக்காக இல்லாம குணத்தை பார்த்து திருமணம் செஞ்சுக்கிட்டா. இந்த மாதிரி லட்சிய தம்பதியினர் ஒவ்வொரு வீட்லயும் இருப்பாங்க. சரிதானே? சீதாபுரம் செழிப்பான பசுமையான ஒரு கிராமம். அந்த கிராமத்தோட எல்லைப்புறத்துல ராமுவோட வயலும் சோமுவோட வயலும் பக்கத்து பக்கத்துல இருந்துச்சு. ராமு தன்னோட நிலத்தை தாய் மாதிரி பாத்துக்கிட்டான். தினமும் காலையிலேயே சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே தோள்ல ஏற்கலப்பைய வச்சுக்கிட்டு வயலுக்கு போயிடுவான்.
ஆனா சோமுவோட நிலைமை அப்படியே வேற இருந்துச்சு. சூரியன் உச்சிக்கு வந்தாலும் மர நிழல்லையோ இல்ல வீட்டு திண்ணையிலயோ உட்கார்ந்துகிட்டு கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்கள பார்த்து ஏதாவது ஏளனமா பேசுறது தான் அவனோட வழக்கம். அப்படி ஒரு அலட்சியம் அவனுக்கு. ஒரு நாள் காலையில ராமு தன்னோட வயல்ல வேர்வை சிந்த காளமாட்டுங்களெல்லாம் விரட்டி உழுதுகிட்டு இருந்தான். அந்த உழைப்புல அவனோட முகத்துல ஒரு திருப்தி தெரிஞ்சது. ஆனா சோமுவோ பக்கத்துல இருந்த ஒரு வரப்புல உட்கார்ந்துகிட்டு கொட்டாவி விட்டுட்டு இருந்தான். டே ராமு, எத்தனை நாளைக்கு தாண்டா இந்த களிமண்ணு கூட மல்லு கட்டிக்கிட்டு இருப்ப? எவ்வளவுதான் நம்ம உழைச்சாலும் கஞ்சிக்கு தான் சரியா போகுது. உன் முகத்தை பார்த்தாலே பாவமா இருக்குடா. ராமு காளைகளை நிறுத்திட்டு அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, கஷ்டப்படாம இருந்தா பூமி தாய் நமக்கு எப்படி சோறு போடுவா சோமு? அந்த தாயோட வயிறு குளிர்ந்தாதான் நம்ம வயிறும் நிறைஞ்சிருக்கும். தேவையில்லாத வீண் பேச்சு பேசிட்டு இருக்காம நீயும் எந்திரிச்சு வேலைய பாரு. விதை விதைக்கிறதுக்கான நேரம். போடா போ. என் ராசிக்கு பெரிய புதையல் பானை ஏதோ கிடைக்க போகுது. அது வரைக்கும் இந்த கடுமையான வேலை எல்லாம் என்னால செய்ய முடியாது. ஒரு நாள் என்னோட அதிர்ஷ்டம் பலிக்கதான் போகுது. நீ பாத்துட்டே இரு. ராமு பெருமூச்சு விட்டுட்டு, உன் இஷ்டம்டா சோமு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வேலைக்கு திரும்ப போயிட்டான். ராமு தன்னோட முழு மனசோட உழுதுட்டு இருக்கும்போது திடீர்னு ஏர்முனையில டங்குன்னு ஏதோ ஒரு பெரிய சத்தத்தோட ஏதோ ஒண்ணு தட்டுப்பட்டுச்சு. காளைகளும் மிரண்டு நின்றுச்சு. ராமு ஆச்சரியம் அடைஞ்சு ஏற ஒரு ஓரமா வச்சுட்டு அந்த இடத்துல இருக்கிற மண்ணை தோண்டி பார்க்க ஆரம்பிச்சான். கொஞ்சம் ஆழம் போனதுக்கு அப்புறம் ஒரு பழைய காலத்து செப்பு பானை ஒண்ணு வெளியில வந்துச்சு. அதோட மூடி ரொம்ப பலமாவும் கெட்டியாவும் இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மூடிய திறந்து உள்ள பார்த்த அவனோட கண்கள் அப்படியே கூச ஆரம்பிச்சிருச்சு. அந்த பானை முழுக்க பளபளக்கிற தங்க நாணயங்கள் இருந்துச்சு. ராமுவோட நெஞ்சு படபடன்னு அடிச்சுது. அவனுக்கு சந்தோஷத்தை விட பயம்தான் அதிகமா இருந்துச்சு. சுத்தி முத்தி பார்த்தான். தூரத்துல சோமுவை தவிர வேற யாரும் இல்ல. உடனே அவன் தன்னோட துண்டால அந்த பானையை இறுக்கமா கட்டி யாருக்கும் சந்தேகம் வராதபடி காளைங்களையும் வீட்டுக்கு ஓட்டிட்டு வந்துட்டான். யாருக்கும் எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாதுங்கிறதுல அவன் ரொம்ப தெளிவா இருந்தான். ராமு அவசரமா வீட்டுக்கு வந்து வேக வேகமா கதவை சாத்தவும் அவனோட பதற்றத்தை பார்த்து சமையல் அறையில இருந்த லக்ஷ்மி வெளியில வந்தா. என்னங்க, இவ்ளோ சீக்கிரமாவே வந்துட்டீங்க? ஏன் உங்க முகம்லாம் இப்படி வெளிரி போயிருக்கு? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? காளமாட்டுக்கு ஏதாவது அடிபட்டுருச்சா? குரலே எழும்பாம நடுங்குற கைகளோட அந்த பானையை எடுத்து காட்டினான். பார் லக்ஷ்மி, நம்மளோட வயல்ல பானையில உள்ள தங்க நாணயங்களை பார்த்ததும் லக்ஷ்மி ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் வாயில கை வச்சு நின்னுட்டா. கொஞ்சம் சுதாரிச்சதுக்கு அப்புறம், அம்மாடியோ, இவ்ளோ தங்க நாணயங்களா? இது கனவா இல்ல நிஜமா? இதெல்லாம் நமக்கு எங்க இருந்து கிடைச்சதுங்க? ராமு நடந்ததெல்லாம் சொல்லி, அந்த தெய்வமே நம்ம கஷ்டத்தை பார்த்து இதை கொடுத்துச்சோ என்னவோ. ஆனா லக்ஷ்மி, இது நம்மளோட சொத்து இல்லையே, நம்ம வேர்வையால சம்பாதிச்சது இல்லையே. என் மனசு என்னவோ கெட்டது ஏதோ நடக்க போகுதுன்னு சொல்லுது. இதை எங்கேயாவது புதைச்சிடலாமா? லக்ஷ்மி கணவரோட கைகளை பிடிச்சுக்கிட்டு, அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. அந்த பூமாதேவி நம்ம மேல கருணை காட்டியிருக்கா. நீங்க அந்த தாயை நம்பி விவசாயம் பண்ணீங்க. அதனால அந்த தாயே உங்களுக்கு இந்த காணிக்கையே கொடுத்திருக்கா. இதை தவறா பயன்படுத்த வேண்டாம். அதே போல பயந்து தூக்கி எறியவும் வேண்டாம். நமக்கு இருக்கிற கடன்கள் எல்லாத்தையும் நம்ம அடைச்சிடலாம். நம்ம பிள்ளைங்களோட படிப்புக்கு வச்சுக்கலாம். இன்னும் நல்ல காளமாடுங்க ஒரு ஜோடி வாங்கி இன்னும் சிறப்பா நம்ம விவசாயம் பண்ணலாம். அவ்வளவுதானங்க. இது கிடைச்சிருச்சுன்னு ரொம்பவும் ஆடம்பரத்துல ஆடக்கூடாது. இந்த விஷயத்த யாருக்கும் நம்ம சொல்லவும் கூடாது. மனைவியோட புத்திசாலித்தனத்தை பார்த்து மெச்சிக்கிட்டே, நீ சொல்றது 100க்கு 100 உண்மை லக்ஷ்மி. நம்மளோட நல்ல குணத்தையும் நம்மளோட உழைப்பையும் ஒரு நாள் நம்ம விடக்கூடாது. நினைச்ச காரியத்தை உடனே செயல்படுத்த நினைச்ச ராமு அடுத்த நாளே ரங்கையா செட்டி வீட்டுக்கு போனான். அவனை பார்த்து ரொம்ப கேலியா அந்த செட்டியார், என்னடா ராமு, வாங்கின வட்டியை கட்டலான்னு வந்தியா இல்ல இன்னும் கொஞ்சம் கடன் கேட்கலான்னு என்கிட்ட வந்தியா? ராமு பணிவோட சில நாணயங்களை அவர் முன்னாடி வச்சு, செட்டியாரையா, நான் உங்ககிட்ட வாங்கின கடனும் வட்டியும் மொத்தம் எவ்வளவு ஆச்சுன்னு கணக்கு பார்த்து சொல்லுங்க. இதோ அந்த மொத்த தொகையையும் ஒரேடியா நான் தீர்த்துறேன். ராமு கொண்டு வந்த தங்க நாணயங்களை பார்த்து செட்டியார் கண்களை அகல விரிச்சு, டேய், உன்கிட்ட இவ்ளோ தங்க நாணயங்கள் எப்படிடா? எங்கேயாவது போய் திருடிட்டு வந்துட்டியா என்ன? ராமுவும் அதுக்கு அமைதியா, அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு செட்டியாரையா? என்னோட கடனை நான் திருப்பி கொடுக்கறேன். நீங்க கணக்கு பார்த்து என்னோட பத்திரத்தை கொடுங்க. செட்டியாரும் வாய மூடிக்கிட்டு பத்திரத்தை கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறமா அவன் சந்தைக்கு போய் நல்ல பலமா ஆரோக்கியமா இருக்கிற ஒரு ஜோடி காளமாடுங்களை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தான். தன்னோட பழைய குடிசைய பழுது பார்த்து சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுக்கிட்டான். இது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருந்த சோமுவோட கண்கள்ல பொறாம தெரிஞ்சது.
சோமு ஒரு நாள் ராமுவ நிறுத்தி சந்தேகமா, ஏண்டா ராமு, உன்கிட்ட ஏதோ ஒண்ணு வித்தியாசமா இருக்கே. செட்டியாரோட கடனெல்லாம் அடைச்சிட்டியா? புதுசா காளமாடு வாங்கியிருக்கியா? ராத்திரியோட ராத்திரியா உனக்கு ஏதாவது புதையல் கிடைச்சிருக்கா என்ன? ஏதோ ஒண்ணு உன்கிட்ட சரியில்லையே. என்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிற, அது சரியில்லை பாத்துக்கோ. ராமு கொஞ்சம் தயங்கிக்கிட்டே அவன்கிட்ட, அது அது வந்து உன்கிட்ட சொல்றதுல என்னடா சோமு, அன்னைக்கு வயல்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு தங்க நாணய பானை கிடைச்சது. இத கேட்டதும் சோமுவோட கண்கள் பெருசாச்சு, வயிறு பத்தி எரிஞ்சுது. என்னது, உண்மையாவா? எங்க கிடைச்சது? சரியா சொல்லு. எந்த மரத்துக்கு கீழே, எந்த இடத்துல? ராமுவும் ரொம்ப அப்பாவியா, நம்ம வயலோட எல்லையில இருக்கிற அந்த ஆலமரத்துக்கிட்ட தாண்டா இந்த புதையல் கிடைச்சது. என்னோட ஏர்ல தட்டுப்பட்டுச்சு. அந்த நிமிஷத்துல இருந்து சோமுவோட மூளை கெட்டு போச்சு. பேராசைங்கிற பெரிய பூதம் அவனை மொத்தமா முழுங்கிருச்சு. இந்த தரித்திரம் பிடிச்சவன் வயல்லயே இது கிடைச்சிருக்கும் போது என்னோட வயல்ல கண்டிப்பா ஒரு நிதி சுரங்கமே இருக்கும். கண்டிப்பா அதை நான் தேடி எடுக்க போறேன். இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் நான் பெரிய பணக்காரனாக போறேன். அப்படி பகல் கனவு காண ஆரம்பிச்சான். அன்னையில இருந்து வீட்டு வேலை, வயல் வேலை எல்லாத்தையும் மறந்துட்டான். ஒரு மண்வெட்டியும் ஒரு கடப்பாரையும் எடுத்துக்கிட்டு அவனோட வயல் முழுக்க ஒரு இடம் விடாம தோண்ட ஆரம்பிச்சான். சோமுவோட வயலுக்கு சாப்பாடு கொண்டு வந்த அவனோட மனைவி கங்கம்மா இந்த மாதிரி அழ ஆரம்பிச்சா. என்னங்க என்னங்க பைத்தியக்கார வேலை இது? நீங்களே நம்மளோட நிலத்தை இப்படி அழிச்சு நாசம் பண்றீங்க. பக்கத்துல ராமு அண்ணாவோட வயலை பாருங்க. பயிர்கள்லாம் எவ்ளோ அழகா செழிச்சு வளர்ந்துருக்குன்னு பாருங்க. ஆனா நம்ம வயலை நீங்களே இப்படி கெடுக்குறீங்க. சோமு ரொம்ப கோவமா கங்கம்மாவை பார்த்து, ஏய் அடச்சி, வாய மூடிட்டு அந்த பக்கமா போடி. அந்த ராமுவோட நிலத்தை பாத்தியா? அவனுக்கு கிடைச்சதை விட நம்ம நிலத்துல 10 மடங்கு அதிகமா எனக்கு கிடைக்க போகுது. அன்னைக்கு நீங்க எல்லாரும் என் கால்ல வந்து விழுவீங்க. பா இங்க இருந்து. நாட்கள் கடந்துச்சு. சோமு தன்னோட 2.5 ஏக்கர் நிலத்துல ஒரு அங்குலம் விடாம எல்லாத்துலயும் குழிகள் தோண்டிட்டான். அவனோட உடல் மெலிஞ்சு கண்கள்லாம் குழி விழுந்து பார்க்க ஒரு பைத்தியக்கார மாதிரி ஆயிட்டான். ஊர் மக்கள் அவனை பார்த்து கேலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நேரத்துல வானம் மேகங்களால நிரம்பி இருந்துச்சு. கருமேகங்கள் சூழ்ந்து இடிமின்னலோட பெரிய மழை ஆரம்பிச்சுது. ராமுவோட வயல் அந்த மழை நீரால பசுமையாவும் பலமாவும் வளர்ந்துட்டு இருக்க, சோமுவோட வயல்ல அவன் தோண்டி வச்ச குழிகள் எல்லாம் ரொம்பி ஒரு பெரிய சேற்று கடல் மாதிரி அது மாறிடுச்சு. வயல்ல இருந்த வளமான மண் எல்லாத்தையுமே அந்த மழை தண்ணி அடிச்சிட்டு போயிடுச்சு. மொத்தமும் நாசமாயிடுச்சு. மழை நின்னதுக்கு அப்புறமா தன்னோட வயல் நாசமா போனதை பார்த்த சோமுவோட மனசு வெடிச்சுது. ஆசைகள் எல்லாமே வீணா போயிடுச்சு. கந்தலான உடைகளோட, சேறு படிந்த உடம்போட, பைத்தியக்காரத்தனமா பார்வை பார்த்துக்கிட்டே ஊர்ல பொது மேடையில தலைய பிடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தான். ஊர் மக்கள் எல்லாரும் அவனை சுத்தி நின்னு பரிதாபமா பாத்துட்டு இருந்தாங்க. அப்ப அங்க ராமுவும் சிவையா தாத்தாவும் வந்தாங்க. சோமுவோட பரிதாபமான நிலைய பார்த்துட்டு மத்த எல்லாருக்கும் ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கணுங்கிற மாதிரி சிவையா தாத்தா எல்லாருக்கும் முன்னாடியே பேச ஆரம்பிச்சாரு. சோமு எந்திரி. நடந்ததுக்கு இப்ப அழுது பிரயோஜனமே இல்ல. எல்லாரும் கேளுங்க. இங்க 2 விவசாயிகள் இருக்காங்க. ஒருத்தனுக்கு அதிர்ஷ்டம் கிடைச்சது. ஆனா அவன் தன்னோட உழைப்ப நம்பினான். கிடைச்சத பார்த்து கர்வப்படாம தேவைக்கு பயன்படுத்திக்கிட்டு மறுபடியும் தன்னோட வேலைய பார்த்துக்கிட்டு இருந்தான். அதனால அவனோட வயல் இப்ப பசுமையா சிரிச்சுக்கிட்டு இருக்கு. அவ்வளோ பெரிய புதையல் கிடைச்சும் கூட தன்னோட கடினமான உழைப்ப ஒரு நாளும் அவன் விடல. மக்கள் எல்லாரும் ஆமாங்கிற மாதிரி தலையசைச்சாங்க. சிவையா தாத்தா இப்போ சோமுவ காட்டி, இங்க 2வது ஆள் இருக்கான். பக்கத்துல இருக்கிறவனோட அதிர்ஷ்டத்தை பார்த்து பொறாமப்பட்டான். கஷ்டப்படாமலேயே பெரியவன் ஆகணும் அப்படின்னு கனவு கண்டான். பேராசையில சிக்கி கையில இருந்தத அவனோட கையினாலேயே நாசமாக்கிக்கிட்டான். அதனால அவனோட வயலும் அவனோட வாழ்க்கையும் அந்த சேற்றுக்குழி மாதிரி வீணாயிடுச்சு. சோமு விம்மி விம்மி அழுதுட்டு இருந்தான். உண்மைதான் தாத்தா, நீங்க சொல்றது உண்மைதான். என்னோட கண்கள் பேராசையால மூடிருச்சு. ராமுவோட நல்ல குணத்தை நான் புரிஞ்சுக்கவே இல்ல, உணரவே இல்ல. என்னோட வாழ்க்கைய நானே என் கையினாலேயே நாசமாக்கிக்கிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. ராமு சோமு பக்கத்துல போய் அவன் தோளை பிடிச்சு அவனை எழுப்பி, ஐயோ சோமு, வருத்தப்படாத. நடந்ததுக்கு நானும் ஒரு காரணம் தான். நான் உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லியே இருக்க கூடாது. பரவாயில்ல, இப்பவும் ஒண்ணு கெட்டு போல. இந்த வருஷம் என்னோட அறுவடையில இருந்து உனக்கு பாதி பங்கு தரேன். நீயும் கங்கம்மாவும் பட்னி கிடக்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன். அடுத்த வருஷத்துல இருந்து நாசமான உன்னோட வயலை 2 பேருமே சேர்ந்து சரி செய்வோம். 2 பேரும் சேர்ந்து விவசாயம் பண்ணலாம். என்ன இருந்தாலும் நீ என்னோட நண்பன். நீ கஷ்டப்படுறத என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. சோமு ரொம்ப நெகிழ்ச்சியோட ராமுவோட கைய பிடிச்சு,
ராமு, நீ மனுஷனே இல்லடா, நீ தெய்வம். உன் நல்ல மனசுக்கு முன்னாடி என்னோட பேராசை தோத்து போச்சுடா. என்ன மன்னிச்சிடு. இனிமே உன் கூடவே இருப்பேன். உன்னோட சேர்ந்தே நானும் கஷ்டப்பட்டு உழைப்பேன். நான் மனசார உன்கிட்ட மன்னிப்பு கேக்குறேன். ராமுவோட பெருந்தன்மையையும் சோமுவோட மனமாற்றத்தையும் அங்க பார்த்த எல்லாருக்கும் கண்கள் கலங்கிடுச்சு. அந்த நாள்ல இருந்து சோமு தன்னோட சோம்பலையும் பேராசையும் விட்டுட்டு ராமு கூட சேர்ந்து கஷ்டப்பட்டு உழைக்க ஆரம்பிச்சான். அவங்க 2 பேரோட நட்பும் அவங்க சேர்ந்து விளைவிச்ச அந்த பயிரும் அந்த ஊருக்கே ஒரு உதாரணமா திகழ்ந்துச்சு. எல்லாருக்கும் அவங்க ஒரு முன்மாதிரியா வாழ்ந்தாங்க. இந்த கதையில நம்ம தெரிஞ்சுக்கிட்ட நீதி என்னன்னா, கஷ்டமா உழைச்சு சம்பாதிச்சாதான் உண்மையான மகிழ்ச்சியும் திருப்தியும் நமக்கு கிடைக்கும். பேராசையும் பொறாமையும் நம்ம உயர்வை தடுக்கிறதோட இல்லாம நம்மளோட அழிவுக்கும் அதுவே வழிவகுத்து கொடுக்கும்.